சர்வதேச விண்வெளியில் சுற்றி வரும் விண்கலத்தில் புதிய வகை பாக்டீரியா ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது அங்குள்ள ஆய்வாளர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துமோ என்ற அச்சம் தற்போது எழுந்துள்ளது. பல்வேறு நாடுகளின் ஒத்துழைப்போடு விண்வெளியில் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் அமைக்கப்பட்டது. நம் பூமியின் சுற்றுப்பாதையில் சுற்றி வரும் இந்த செயற்கை விண்வெளி மையத்தில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த விண்வெளி வீரர்கள் தங்கி பணிபுரிந்து வருகின்றார்கள். தகவல் தொடர்பு, சர்வதேச அறிவியல் ஆராய்ச்சி உள்ளிட்ட பணிகள் இந்த விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து நடைபெற்றும் கண்காணிக்கப்பட்டும் வருகிறது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், விண்வெளிக்கு செல்லும் வீரர்களின் வீடு போல இது உள்ளது. வழக்கமாக விண்வெளியில் உள்ள வீரர்களுக்கு விண்வெளி குப்பைகள் மற்றும் சிறிய விண்கற்களே அச்சுறுத்தலாக இருக்கும். ஆனால் தற்போது புதிய அச்சுறுத்தல் ஒன்று ஏற்பட்டுள்ளது. அதாவது சர்வதேச விண்வெளி மையத்திற்குள் என்டரோபாக்டர் பகண்டன்சிஸ் என்ற பாக்டீரியா ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நம் பூமியிலிருந்து சுமார் 500 கிலோமீட்டர் உயரத்தில் விண்வெளியில் இருந்தபடி 90 நிமிடத்திற்கு ஒரு முறை நம் பூமியை சுற்றி வருகிறது சர்வதேச விண்வெளி மையம். அந்த விண்வெளியில் சுற்றி கொண்டிருக்கின்ற விண்கலத்தில் மருந்துகளுக்கு கட்டுப்படாத ஒரு பாக்டீரியா இருப்பதை சில விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள். விண்வெளி நிலையத்தில் எப்பொழுதும் 3 பேர் பணி செய்து கொண்டிருப்பார்கள். சில சமயம் வேறு குழு அங்கு சென்றால் 6 பேர் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருப்பார்கள். இந்த குழுவினர் உடுத்துகின்ற உடை, அவர்கள் உட்கொள்ளும் உணவு போன்ற பல்வேறு பொருட்கள் வழியாக விண்வெளி மையத்தில் நுண்ணுயிர் போய் சேர்ந்திருக்கலாம் என்று கருத்து நிலவி வந்தது. அது மட்டுமின்றி இந்த விண்கலத்திற்குள் குறைவான ஈர்ப்பு விசை, கூடுதலான கார்பன் டை ஆக்சைடு போன்றவை இருக்கும். இது போன்ற சிறப்பு சூழலில் விண்வெளி மையத்தின் இடுக்குகளில் பாக்டீரியா போன்ற நுண்ணுயிர்கள் வளர்ந்து வரக்கூடும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் விண்வெளி மையத்தில் என்னென்ன வகையான நுண்ணுயிர்கள் இருக்கிறது என்று சோதனை செய்வதற்காக ஒரு நுண்ணுயிர் கண்காணிப்பு பணியை சர்வதேச விண்வெளி மையத்தில் மேற்கொண்டார்கள். அங்கு சில நுண்ணுயிர்களை கண்டுபிடித்து தற்போது அடையாளம் கண்டுள்ளார்கள். இதில் என்டரோபாக்டர் பகண்டன்சிஸ் என்ற ஒரு பாக்டீரியா 13 வேற்று உருவங்களுடன் இருப்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள். பூமியில் இந்த வகையான பாக்டீரியாக்கள் மனிதர்களின் இரைப்பை, குடல் போன்றவற்றில் காண கிடைக்கும். இந்த பாக்டீரியா தொற்று ஏற்பட்டால் நுரையீரல் கோளாறு, தோல், மென்மையான திசுக்களில் தொற்று மற்றும் சிறுநீர் கோளாறு போன்ற பல்வேறு நோய்கள் ஏற்படக்கூடும். இந்த பாக்டீரியாவை ஆராய்ச்சி செய்து பார்த்ததில் டிரான்ஸ்மியூட்டேஷன் என்று சொல்லக்கூடிய திடீர் மரபணு மாற்றம் ஏற்பட்டுள்ளது. ஆகவே இது மருந்துக்கு கட்டுப்படாத ஒரு பாக்டீரியா போன்று இருப்பதாக அங்குள்ள விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். நீண்ட காலம் விண்வெளி பயணங்கள் தொடரும் பொழுது எந்த வகையான நோய்கள் நம்மை தாக்கலாம் என்பதை இந்த ஆய்வு நமக்கு உணர்த்தியுள்ளது. அதே போல விண்வெளியில் பாக்டீரியா போன்ற நுண்ணுயிரிகளில் பரிமாண வளர்ச்சி ஏற்படும் என்பதையும் இந்த ஆய்வு மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.